நாம் தமிழர் கட்சியின் 2 ஆதரவாளர்கள், ஒன்று ராஜவேல் நாகராஜ், ஒன்று அமீர். இதில் வந்து தீவிரமான ஆள் யாருன்னா ராஜவேல் நாகராஜ் தான். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவர் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், அண்ணாமலைகிட்ட காசு வாங்கிட்டு தீவிரமாக அவங்களுக்காக வேலை செய்கிறார். இன்னொருத்தர் வந்து இயக்குனர் அமீர். அதாவது சீமான் வந்து தொடர்ந்து இஸ்லாமியருக்கு எதிராக பேசுகிறாரு. அதனால் அந்த கருத்துலேருந்து அவர் முரண்பட்டு வெளியில் போய் நிற்கிறார். அதாவது நேரடியாக காசு வாங்கிட்டு திமுகவுக்கு போய் வேலை செய்யல அவர். அதாவது ராஜவேல் நாகராஜ் வேலை செஞ்சாப்புல பிஜேபிக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு, அண்ணாமலைக்கு, அது மாதிரி வேலை செய்யல. அவர் போய் வெளியில் இருக்கிறார், முற்போக்காளர் பக்கம் நிற்கிறார், அவ்வளோதான். ஆனால் இங்கே விமர்சிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜவேல் நாகராஜை விட அமீர் தான் அதிகமாக விமர்சிக்கப்படுறார். இந்த கருத்தை வந்து சமீபத்தில் யூடியூப் வீடியோஸில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது முக்கியமான பாயிண்ட் பார்த்துங்க. அதே மாதிரி இங்கே இருக்க அரசியல் கட்சி எடுத்துக்கலாம். அதாவது பிஜேபி பக்கம் இருக்காங்கள, பிஜேபி கூட்டணியில் இருக்காங்களா, அந்த அரசியல் கட்சியை இவங்க விமர்சிக்கிறதும் திமுக கூட்டணியில் இருக்கிற அரசியல் கட்சி விமர்சிக்கிறதும் எடுத்து பாருங்களாம். அதாவது நாம் தமிழ் தம்பிகள் தலைமை விமர்சிப்பாங்க, பிஜேபி கூட்டணியும் விமர்சிப்பாங்க, திமுக கூட்டணியும் விமர்சிப்பாங்க. ஆனால் தொண்டர்கள் மைண்ட் செட்டில் என்ன இருக்கு? இப்போ நீங்கள் ராஜவேல் நாகராஜை வந்து சீமான் விமர்சிச்சுக்காப்புல, அதே மாதிரி சாட்டை விமர்சிச்சுக்காப்புல, சாட்டை விமர்சனம் உன் வீடியோ ஆடியோலாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டாப்புல. அடுத்தது உடனே சாட்டை அதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணால் அங்கேருந்து வெளியே வரும் வீடியோ ஆடியோலாம். அதனால அங்கே போகல, அதை நிப்பாட்டியாச்சா. ஆனால் தொண்டர்கள் பெரும்பான்மையாக எங்கே இருக்காங்கன்னா இங்கே தான் இருக்காங்க. அமீர் திமுக கூட்டணி தான் விமர்சனம் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் கூட கேட்கலாம், அதாவது இவங்க தான் ஆளுங்கட்சியாக இருக்காங்க, ஆனால் இவங்க தான் விமர்சனம் பண்ணணும். அப்படி கிடையாது. இவங்க எதிர்கட்சியாக இருக்கப்போ அப்படி தான் இருந்துச்சு. அதாவது போன ஆட்சி நடந்துச்சுல, அப்பயுமே பெரும்பான்மையான தொண்டர்கள் வந்து இந்த கூட்டணி தான் விமர்சனம் பண்ணுவாங்களே தவிர அந்த கூட்டணி விமர்சனம் பண்ண மாட்டாங்க. அதான் யதார்த்தம் பார்த்துக்குங்க. அதாவது நாம் தமிழ் தம்பிகள் திமுக எதிர்ப்பில் வளர்றாங்கல்ல, அவங்களாம் எங்கே தெரியுமா போவாங்க? ஒரு கட்டத்தில் பிஜேபி பக்கம் தான் போவாங்க. இவர் பெத்தலாட்டம், இவர் அகாசுகா, இவர் ஒரு டம்மி பீஸு அப்படின்னு சீமான ஒரு கட்டத்தில் அவங்க கண்டறிஞ்சிருவாங்க. கண்டறிஞ்சோன்னு நேராக எங்கே போவாங்கன்னா நேராக பாஜக பக்கம் தான் போவாங்க. அதாவது வளர்த்து அந்த பக்கம் கொடுக்குறாரு, அதுதான் ஒரு வேலை. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க.